தேவனுக்கு மகிமை. மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானமும் பாவம் மன்னிப்புக்கென்ற ஞானஸ்தானமும். லூக்கா 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ அவனால ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டளை மோசையுடைய மார்க்கத்தாருக்கு இங்கு கொண்டு வரப்படுகிறது. ஒரு மார்க்கத்தில் கொண்டு வரப்படக்கூடிய கட்டளை ஆசாரியன் மூலமாகவே கொண்டு வரப்பட வேண்டும். இங்கு யோவான் ஸ்நானகன் மூலமாக இந்த ஞானஸ்தானம் கொண்டு வரப்படுகிறது. யோவான் ஸ்நானகன் சகரியா என்ற ஆசாரியனுடைய குமாரன். மோசையுடைய மார்க்கத்தில் உள்ள அனைவரும் இந்த யோவான் ஸ்நானகனை உயர்வான இடத்தில் எண்ணுகிறார்கள். விரியன் பாம்பு குட்டிகளே என்று யோவான் ஸ்நானகன் மக்களை பார்த்து சொல்லும்போது அனைவரும் பயப்படுகிறார்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து தொடர்ச்சியான வசனங்களிலே நீர் யார் என்று யோவானிடத்தில் ஆசாரியரும் லேவியரும் கேட்கும்போது நான் கிறிஸ்து அல்ல என்று அறிக்கையிட்டார். அதன் பின்பு எலியாவா என்று கேட்கிறார்கள், அல்ல என்று சொல்லுகிறார். அதன் பின் தீர்க்கதரிசி ஆனவரா என்று கேட்கிறார்கள், அதற்கும் அல்ல என்று சொல்லுகிறார். அதற்கு பின்னும் அவர்கள் யோவானை நோக்கி நீர் யார், எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படிக்கு உம்மை குறித்து என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். ஏசாயா சொன்னபடி நான் வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவருடைய சத்தமாயிருக்கிறேன் என்று பதில் கொடுத்தார். அனுப்பப்பட்டவர்கள் நீர் கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசி ஆனவரும் அல்லவென்றால் ஏன் ஞானஸ்தானம் கொடுக்கிறீர் என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள். ஜலத்தினாலே உள்ள ஞானஸ்தானத்தை குறித்தும் அக்னியினாலே உள்ள ஞானஸ்தானத்தை குறித்தும் யோவான் தொடர்ச்சியாக அவர்களோடு பேசுகிறார். ஜலத்தினாலே ஞானஸ்தானம் பெற்ற இயேசு அவர் மேல் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கினதினாலே அவர் அக்னியினாலே ஞானஸ்தானம் பெறுகிறார் என்பதை புரிந்து கொள்ளலாம். இன்னும் ஒரு ஞானஸ்தானம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். லூக்கா 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலே நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன் என்று உரைக்கிறார். இது சிலுவை மரணம் என்ற பாடுகளின் ஸ்நானம். எனவே நாம் தண்ணீர் ஞானஸ்தானத்தை குறித்தும் அக்னி ஞானஸ்தானத்தை குறித்தும் பாடுகளின் ஞானஸ்தானத்தை குறித்தும் கற்றுக்கொள்ளுகிறோம். லூக்கா 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் தொடர்ச்சியான வசனங்களிலே யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ என்று ஆண்டவர் கேட்கிறார். அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி தேவனால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் பின்ன ஏன் அவரை விசுவாசிக்கவில்லை என்று கேட்பார். மனுஷரால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் ஜனங்கள் எல்லாரும் யோவானை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறபடியினால் நம்மேல் கல்லெறிவார்கள் என்று சொல்லி அது யாரால் உண்டாயிற்றோ எங்களுக்கு தெரியாது என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். இங்கு யோவான் கொண்டு வந்த ஞானஸ்தானத்திலே பல பிரச்சனைகளை நாம் காண்கிறோம். அது மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானம் என்று அப்போஸ்தலர் 19:4 பவுல் எழுதுகிறார். புதிய ஏற்பாட்டிலே இப்பொழுது கொடுக்கப்படும் ஞானஸ்தானம் பாவம் மன்னிப்புக்கென்று கொடுக்கப்படுகிறது என்று அப்போஸ்தலர் 2:38 எழுதப்பட்டிருக்கிறது. ஞானஸ்தானம் என்பது மறுக்கப்பட முடியாத ஒன்று. அது கண்டிப்பானது, அதாவது கட்டாயம். யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்தானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். சகல ஜனங்களும் என்பது மார்க்கு 1:5 படி யூதேயா தேசத்தார் அனைவரும், எருசலேம் நகரத்தார் யாவரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் அவனாலே ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக்கினார்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று மார்க்கு 16:16 எழுதப்பட்டிருக்கிறது. எனவே ஞானஸ்தானத்தை பற்றிய எச்சரிப்பை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியுங்கள். நோவாவின் பேழை ஞானஸ்தானத்திற்கு ஒப்பனையாக பேசப்படுகிறது. செங்கடல் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பனையாக பேசப்படுகிறது. யோனா இரவும் பகலும் 3 நாள் மீன் வயிற்றில் இருந்தது ஞானஸ்தானத்துக்கு ஒப்பனையாக பேசப்படுகிறது. இவைகளை வரும் நாட்களில் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.